வணக்கம் பிள்ளைகளே. இன்று நாம் நம்மை சுற்றி வாழும் அற்புதமான நண்பர்களை சந்திக்கப் போகிறோம். அவர்கள் பிராணிகள். அவர்களின் உலகத்தை பார்ப்போம். பிராணிகள் உலகம். குட்டீஸ், நான் பிராணிகளை பார்க்க உங்களை பிராணிகளின் உலகத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். பிராணிகள் காட்டில், வீட்டில், நீரில், ஆகாயத்தில் வாழ்கின்றன. முதலில் நாம் வீட்டில் வளரும் பிராணிகளை பார்ப்போம். நாய், பூனை, பசு, ஆடு வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகள் ஆகும். இது நாய். நாய் வீட்டை காக்கும் நண்பன். நாய் எப்படி குரைக்கும் தெரியுமா? நாய் பாவ் பாவ் என்று குரைக்கும். இது பூனை. பூனை பால் குடிக்கும். பூனை மியாவ் மியாவ் என்று கத்தும். இது பசு. பசு பால் தரும். நாம் தினமும் குடிக்கும் பால் பசு தருகின்றது. இது ஆடு. ஆடு துள்ளி குதித்து ஓடும். இது புல் சாப்பிடும். அடுத்து காட்டில் வாழும் விலங்குகள். சிங்கம், யானை, புலி, கரடி என்பவற்றை பார்ப்போம். இது சிங்கம். இது காட்டின் ராஜா. இது டுர் டுர் என கர்ச்சிக்கும். இது யானை. யானை மிகவும் பெரிய விலங்கு. இதற்கு நீண்ட தும்பிக்கை உண்டு. இது புலி. புலி வேகமாக ஓடும். இது கரடி. கரடி மெதுவாக நடக்கும். கரடியின் உடலில் நிறைய முடிகள் இருக்கும். இதற்கு தேன் ரொம்ப பிடிக்கும். அடுத்து வானில் இருக்கும் மயில், காகம், கிளி என்பவற்றை பார்ப்போம். மயில். மயில் அழகான பறவை. மயில் அழகாக தோகை விரித்து நடனமாடும். இது காகம். கருப்பு நிறம். இது காக் காக் என்று கரையும். இது கிளி. கிளி பச்சை நிறம். கிளி விரைவாக பேச கற்றுக்கொள்ளும். அடுத்து நீரில் இருக்கும் மீன், திமிங்கலம், ஆமை என்பவற்றை பார்ப்போம். இது மீன்கள். மீன்கள் நீரில் வாழும். மீன்கள் அழகாக நீரில் நீந்தி செல்லும். இது ஆமை. ஆமை நீரில் நீந்தும். ஆமையின் முதுகு மிகவும் ஓடாக இருக்கும். ஆமை மெதுவாக நகரும். இது திமிங்கலம். இது கடலில் வாழும் மிகப்பெரிய விலங்கு. இவ்வாறு பல பிராணிகள் உலகத்தில் உள்ளன. அவை எமக்கு மிகவும் முக்கியம். நாம் அவற்றை பாதுகாக்கவும் அன்பு காட்டவும் வேண்டும். சரி குட்டீஸ், அடுத்து நாம் நிழல் விளையாட்டு விளையாடுவோம். நான் சில பிராணிகளின் நிழலை காண்பிக்கிறேன். இது என்ன பிராணி என்று கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். நீங்கள் மனதில் நினைக்கும் பிராணியை நான் கூறப்போகிறேன். நீங்கள் நினைத்தது யானைதானே? இது என்ன பிராணி என்று கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். வெரி குட். நீங்கள் நினைத்தது மயில்தானே? இது என்ன பிராணி என்று கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். வெரி குட். நீங்கள் கெட்டிக்கார பிள்ளை. இது ஆமையின் நிழல். சரி குட்டீஸ், அடுத்து நாம் இன்னும் ஒரு ஒலி விளையாட்டு விளையாடுவோமா? நாய் எப்படி குரைக்கும்? பூனை எப்படி கத்தும்? பசுவின் ஒலி எப்படி இருக்கும்? ஆடு எப்படி கத்தும்? சிங்கத்தின் ஒலி எப்படி இருக்கும்? யானையின் ஒலி எப்படி இருக்கும்? காகம் எப்படி கரையும்? கிளி எப்படி பேசும்? நான் நல்ல சுகம். நல்ல பிள்ளைகள், நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு என்ன பிராணி பிடிக்கும், ஏன் பிடிக்கும் என உங்கள் நண்பரிடம் கதையுங்கள். உங்களுக்கு பிராணிகளை பிடிக்குமாயின் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு பாடத்தில் சந்திப்போம். Remix TV க்கு subscribe